அப்ளிகேஷன் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட பிடியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்ததான் திரும்ப நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுக்குறேன். ஸோ என்ன கான்செப்ட்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளிகேஷன் எங்கே? பிடியில். உங்களுக்கு இருக்கிற பிடியில் வந்து விஐடியோட கான்செப்ட் படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் பார்க்க போகிறோம், வேற யாரும் பார்க்க போகிறோம். இது நம்மளோட பேசிக் கான்செப்ட். சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் பிடியோட நொட்டேஷன் என்ன எல்லாமே நம்மளுக்கு தெரிய வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பிடி ஈக்குவேஷன்ல ரெண்டு வேரியபிள் இருக்கும். அதனால ரெண்டு வேரியபிள் உள்ள வந்துருச்சு. y ஆஃப் x, t மொத்த டோட்டலா 3 வேரியபிள் இருக்கும். 1 டிபெண்டன்ட் வேரியபிள் and 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. அப்ப 0 to infinity e power minus st நம்ம நோட் பண்ணுவோம். y ஆஃப் x, t into dt. இத வந்து அனதர் நோட்டேஷன் நோட் பண்றாங்க. y bar ஆஃப் x, s நோட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் சேம் ஐடியா y bar நோட் பண்றாங்க. இது சிம்பிள் நோட்டேஷன் ஃபார் தி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு நியூ நோட்டேஷன் நம்மளுக்கு தெரியும். பார்ஷியல் டெரிவேட்டிவ்னாவே நம்மளுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். ஏன்னா ரெண்டு வேரியபிள் இருக்குது. ரெண்டு வேரியபிள்னா டோ y பை டோ எக்ஸ், அனதர் வேரியபிள் டோ y பை டோ டின்னு தெரியும். ஓகேங்களா? இது அனதர் நோட்டேஷன். அப்போ இதை வந்து நோட் பண்ணுறது எப்படின்னா டோ எக்ஸ் பை எக்ஸ் டி நோட் பண்ணுவாங்க. இதை வந்து எப்படி எழுதலாம்? dy dt y dy by dt equal to yt of yt வரும். இங்க yx வரும். அது மட்டும் நான் கொஞ்சம் ஜென்ரலா பார்த்துக்கோ. இப்போ அடுத்தது என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு 0 அப்படின்னு இருந்தா என்ன ஆகும்? அதாவது 0க்கு என்ன ஆகும் அண்ட் எக்ஸ்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எக்ஸ் இதுக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன் மாதிரி, இனிஷியல் ஆர் பவுண்டரி கண்டிஷன் மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா a, t ஆகும். அண்ட் இங்க என்ன கிடைக்கும்? டோ y பை டோ டி வித் இனிஷியல் கேஸ். இனிஷியல் கேஸ்னா t ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ என்னாச்சு? yt ஆஃப் x, 0ன்னு. சரிங்களா? இதெல்லாம் பேசிக் ஐடியா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ரெஸ்பெக்ட் டு t னா என்ன ஃபார்முலா? பார்ஷியல் டெரிவேட்டிவ். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு y னா என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ண போறோம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா s into y bar of x, s. y bar என்ன நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். y barங்கிறது என்ன? ஆக்சுவலா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த ஃபார்முலா y barங்கிறது யாரு? இதுதான் நம்மளுடைய y baroட கேஸோட ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் y baroட ஃபார்முலா. y barங்கிறது நத்திங் பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, அதை நான் மறந்துடக்கூடாது. மைனஸ் y ஆஃப் x, 0. இது கிவன் ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸ் வந்து கிவன் ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே சார். வித் ரெஸ்பெக்ட் டு t ன்னு இந்த ஃபார்முலா. பட் வித் ரெஸ்பெக்ட் டு x னா என்ன ஃபார்முலா ஆகுதுன்னு பாத்துங்க. வித் ரெஸ்பெக்ட் டு x னா அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் இஸ் கன்வெர்ட் டு ODE ஈக்குவேஷன். கன்வெர்ட் டு ODE ஈக்குவேஷன். இவ்வளவு தான் கண்ணு. இந்த ரெண்டு ஃபார்முலா தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் போது மற்றதுக்கு செகண்ட் ஆர்டர் இருக்கலாம் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது. பட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போது ரெண்டு ஃபார்முலா தான். மற்றபடி லேப்லாஸ்க்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அத்தனை ஃபார்முலா நம்மளுக்கு தெரிய வேணும். இப்போ பிடி ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணினா நம்ம நார்மல் ODE ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? சார் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. நல்லா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. சரிங்களா? ஓகே சார். சார் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. இது செகண்ட் கொஸ்டின். என்ன சொல்றாங்கன்னா ஃபைண்ட் பவுண்டட் சொல்யூஷன், நாட் ஃபார் அன்பவுண்டட். சார் பவுண்டட் சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியும். இன்ஃபினிட்டி கேஸ் வராது. இன்ஃபினிட்டி கேஸ் வந்தாலும் அதுக்கு உண்டான கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. பவுண்டடை மாத்திரக்கு உண்டான கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. y ஆஃப் x, t. ஓகே, பவுண்டட் சொல்யூஷன்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா 0 less than x less than 1 and t is greater than 0. சரி, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. அண்ட் ஆஃப் த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ஆஃப் பவுண்டரி PVP பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் டோ y பை டோ எக்ஸ் மைனஸ் டோ y பை டோ டி ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி கொடுக்குறாங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி. நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன கொடுத்துக்கணும்? இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துக்கணும். அவன் கொடுத்த இனிஷியல் கண்டிஷன் y ஆஃப் x, 0 வேல்யூ என்ன சொல்லிக்கிறான்னா x ன்னு சொல்லிக்கிறோம். y ஆஃப் x, 0 வேல்யூ என்ன சொல்லிட்டான்? ஸோ ஜென்ரலா x ன்னு சொல்லிட்டோம். சரிடாங்க, இதான் நம்மளுடைய ப்ராப்ளம். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. இதை டைரக்டா சால்வ் பண்ணாலும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அங்கேயும் சொல்லிட்டாங்க. யூசிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நிறைய மெத்தட் இருக்குது. நார்மலா பிடி ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணலாம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு சால்வ் பண்ணலாம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு சால்வ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு இங்க என்ன சொல்றாங்க? யூசிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டா. அப்ப நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பத்தி தான் யூஸ் பண்ணணும். அப்ப கிவன் தட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க? டோ y பை டோ எக்ஸ் மைனஸ் டோ y பை டோ டி ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி. ஓகேங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதா?
இல்லை சார். இதுக்கு என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் இந்த மட்டும் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ண போறோம். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டேக்கிங் ஆன் திஸ் ஈக்குவேஷன். அப்ப என்ன கிடைக்கும்? L of dou y by dou x. ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. L of ஓகே. dou y by dou t equal to L of 1 minus L of e power minus t. Any doubt? இல்ல. L of 1க்கு வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் இத முடிச்சிருங்க. இது என்ன நோட்டேஷன் சொன்னேன்? dy bar divided by dx. நோட்டேஷன் வருதா? மேல பாத்துங்க இந்த நோட்டேஷன். மேல நோட்டேஷன் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா மெயினா யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது நோட்டேஷனுக்காக நோட் பண்றது. இது இனிஷியல் கண்டிஷன், பவுண்டரி கண்டிஷன். பட் மெயினா பார்த்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. சரிங்களா? ஓகே சார். இப்ப சொல்லுப்பா. இப்ப வித் ரெஸ்பெக்ட் டு t. வித் ரெஸ்பெக்ட் டு t போது இது என்ன நடக்கும்? மைனஸ் இருக்குதுங்க. ஆல்ரெடி இதுக்கு என்ன கிடைக்கும்? s into y bar y of y bar x comma y of x comma 0 which very is good. equal to எல்லா போன என்ன? 1 by s minus 1 by 1 plus s plus 1. Clear ஆமா? ஓகே சார். இப்போ ஒன்றும் இல்லை, நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் கொண்டு dy by x மைனஸ் எஸ் ஒய் பார் ப்ளஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஜீரோட வேல்யூ என்ன? கிவன் தட் ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டான். என்ன வேல்யூ? ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஜீரோ வந்து அவன் கொடுத்துருவான். அது வேல்யூ வந்து எக்ஸ். அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் இது எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஒன். கரெக்டுங்களா? எல்சிஎம் எடுத்து எனக்கு என்ன கிடைக்கும்? எஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் எஸ். கரெக்டுங்களா? S cut ஆயிரும். That is equal to 1 divided by S into S plus 1. Any doubt up to this step? Doubt இருக்குதா கண்ணு? இல்ல சார். இந்த x வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடுக்கு. அப்ப என்னாச்சு? 1 divided by S into S plus 1 minus x. Any doubt ma? சார் இல்ல சார். ஓகே. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுங்க? இது நார்மல் ODE ஈக்குவேஷன் மாத்தியாச்சு. இந்த ஈக்குவேஷன் என்னது? நார்மல் ODE ஈக்குவேஷன். நார்மல் ODE ஈக்குவேஷன் ஆல்ரெடி நீங்க +2 ல படிச்சிருப்பீங்க. dy by dx plus p of x into y equal to q of x ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இந்த ஃபார்மேட்டுக்கோட நேம் என்னன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அர்த்தம். எதனால? x and y வேரியபிள் இருக்கும். இங்க பார்த்தா yங்கிற வேரியபிளுக்கு மட்டும் 1ன்னு இருக்குது. x வந்து ஃபங்க்ஷன் கொடுக்குது. அப்ப ஹையர் டிகிரியா இருக்கலாம். சரிங்களா? ஹையர் டிகிரி இருக்கலாம், 1 இருக்கலாம். பட் இங்க வந்து yக்கு கம்பல்சரி ஒரே ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம்னால இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கரெக்ட்டுங்களா? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்முலா ஆகுதுங்களா? இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு போடுவோம். லோயர் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. அந்த இன்டெகிரல் ஃபேக்டரோட ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரல் ஃபேக்டர் IF. IFன்னா என்ன? இன்டெகிரல் ஃபேக்டர். இன்டெகிரல் ஃபேக்டர் ஃபார்முலா என்ன வரும்? e பவர் இன்டெகிரல் pfx into dx. சொல்றாங்கன்னு மேல இருக்க ஃபார்மேட் தான் நீங்க இந்த ஃபார்மேட்ல எழுதிருக்கீங்களா? LD இல்ல. ஆமாடா நாமா. அப்ப y பார் போட்டுருக்கு. y பார்னாலும் yனாலும் நம்ம அந்த ஃபார்மேட் அவ்வளவுதான். dy by dx plus p of x. அந்த ஃபார்மேட் இருக்கு. செக் பண்ணி பாரு. சும்மா செக் பண்ணி பாரு. equal to q of x. equal to q of x. ஆமா, q of x. ஓகே சார். now this முடிஞ்சதா? ஓகே சார். இது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்ப இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. e பவர் இன்டெகிரல் மைனஸ் s dx. வெரி குட். என்ன டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே, வெரி குட். ஆனா அது இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகே, e பவர் மைனஸ் sx ன்னு கிடைக்கும் இன்டகிரேட்டிங். ஓகே, மைனஸ் இன்டெகிரல் s into dx that is equal to e பவர் மைனஸ் sx. கரெக்டாப்பா? ஓகே சார். இது இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா போதுமா? சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனுக்கு உண்டான ஃபார்முலா இருக்குங்களா? கொடுத்துறோம் பாருங்க. அதையும் சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இங்க வந்து y பார் நோட் பண்றாங்க. நார்மலா சொல்யூஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்க வந்து yக்கு வந்து நார்மல் சொல்யூஷன் ஃபார்முலா என்ன? y into இன்டெகிரல் ஃபேக்டர் equal to இன்டெகிரல் q of x into இன்டெகிரல் ஃபேக்டர் into dx plus c. சரிங்களா?
பட் நம்ம ஈக்குவேஷன் என்ன இருக்குது y பார் இருக்குது நம்ம ஈக்குவேஷன் என்ன ஸோ y bar into integrating factor. சூப்பர் வெரி குட் அப்ப சொல்யூஷனோட ஃபார்ம் என்ன y பார் இன்டு இன்டெகிரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு equal to இன்டெகிரல் integral q of x இன்டு into இன்டெகிரல் ஃபேக்டர் integrating இன்டு factor into dx dx. பிளஸ் c நோட் பண்ணுவாங்க நம்ம இன்டெகிரல் பண்ணும்போது பிளஸ் c வரும் பட் நோட் பண்ணிக்கோங்க அவங்க சொல்றதுனால நம்ம நோட் பண்ணிக்கலாம் Okay, sir. அப்ப y பார் இன்டு இன்டெகிரல் ஃபேக்டர் e power minus sx ஓகே வெரி குட் ஈக்குவல் டு equal இன்டெகிரல் to q ஆஃப் xங்கிறது என்னன்னா இந்த ஃபுல் 1 டேர்ம் by 1 minus 1 by s plus 1 s into 1 by s into s plus 1 minus x into e power minus e power sx minus s. into dx plus கரெக்டாக இது பொறுமையா இன்டெகிரல் பண்ணணும் பார்த்துக்கலாம் ஸ்பிளிட் பண்ணலாமா அப்போ 1 by s into s plus 1ங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்டெகிரல் புரியுதுங்களா e power minus x சொல்லி கொடுக்குதுங்க e power minus sx into dx கரெக்ட்டுங்களா minus integral x e power minus sx dx plus dx plus அவ்வளவுதான் சார் plus c இதுக்கு ஆல்ரெடி பெர்னாலிஸ் மெத்தட் சொன்னா இல்ல u into dv மெத்தட் சொன்னா ஏதோ ஒன்னு அப்ளை பண்ணுங்க சரிங்களா uv மெத்தட் ஓகே uv இன்டெகிரல் நிறைய பேர் u னா நம்ம டெரிவேட்டிவ் கூட ஏறோம் uv அல்லது u into dv மெத்தட் ஏதோ ஒன்னு நான் வச்சுக்கோங்க ஓகே சார் ஃபர்ஸ்ட் ஒன் u equal to x into e power minus 6 னா வரும்ங்களா e power minus 8 minus 1 by okay minus 1 by s e power minus sx e power minus sx கரெக்ட்டா தம்பி அடுத்தது கன்சிடரிங் அந்த இன்டெகிரல் போட்டு இது ஃபார்முலா u into v minus integral v into du இதான ஃபார்முலா uv minus integral v du யார் u u into x v into e power minus sx போடலாமா சொல்லுங்க u x into e power minus sx minus கரெக்ட்டுங்களா எஸ் சார் அதே dv டகன இது வந்து நம்ம dv ன்னு எடுத்துக்கணும் இதனோட இன்டெகிரல் வேல்யூ ஓ ஆமா சார் இதனோட இன்டெகிரல் வேல்யூ எழுதணும் சரிங்களா ஐடியா புரியுதா இன்டெகிரல் திரும்ப இந்த டேர்ம் இங்க என்ன எழுதுங்க அதே டேர்ம் minus e power minus xx divided by s இதனோட டெரிவேட்டிவ் 1 into dx வந்து dx கரெக்ட்டுங்களா பிளஸ் இந்த ஸ்டெப் புரியுதா டவுட் இருக்குதாப்பா அந்த செகண்ட் பிராக்கெட்ல வெறும் e power minus sx தான் சார் வரும் இங்கயா இந்த டேர்ம் அப்படி எழுது இதுதானே இன்டெகிரல் வேல்யூ இதுதானே v யோட வேல்யூ அது எப்படி சார் இன்டெகிரல் ஓகே பாருங்க இந்த v என்னவோ அதே தான் இங்க இருக்கும் பாருங்க இதுதான் பாருங்க ஓகே சார் சரி அப்ப எழுதுங்க that is equal to 1 by s ஓகே மைனஸ் வந்துச்சு அப்ப மைனஸ் s ஸ்கொயர் போய்டலாமா minus s squared into s plus 1 into e power minus sx கரெக்டாப்பா ஸோ மைனஸ் ப்ராக்கெட்லேயே வச்சுக்கோங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குதா மைனஸ் இ பவர் மைனஸ் எஸ்எக்ஸ் டிவைட் பை எஸ் இந்த மைனஸ் வெளியே கொண்டு வந்துருங்க எஸ் வெளியே கொண்டு வந்துருங்க அப்போ ப்ளஸ்ஸு 1 பை எஸ்ஸு இதனோட ஃபார்முலா இன்டெகிரல் ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னது எகன் சேம் ஃபார்முலா இ பவர் மைனஸ் எஸ்எக்ஸ் டிவைட் பை மைனஸ் சைன் வரும் டிவைட் பை எஸ் கரெக்டுங்களா ஆல்ரெடி ப்ளஸ் சி வெளியே இருக்குது ப்ளஸ் சி வெளியே இருக்குது எனி டவுட் அப் டு திஸ் ஸ்டெப் வெரி குட் பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணுவோமா அப்போ என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 இ பவர் மைனஸ் எக்ஸ்எக்ஸ் இந்த மைனஸ் சைன் உள்ள கொண்டு போயிடுங்க அப்போ என்னாச்சு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்எக்ஸ் டிவைட் பை எஸ் எத்தனை மைனஸ் இருக்குது மறுபடியும் ப்ளஸ் ஆயிரும் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் கரெக்டுங்களா எழுதிடலாமா ப்ளஸ் சொல்றாங்க என்ன ஆகும் e power minus sx by s square e power minus sx divided by s square any doubt up to this step no sir அதுக்கப்புறம் e power minus sx by s காமன் எடுக்கலாம் ஒரு நிமிஷம் முடிச்சலாம் இப்போ நம்ம இதோட நம்ம y இது என்ன ஃபார்முலா y into e power minus sx ஓட வேல்யூ கரெக்ட்டுங்களா இங்க ஆல்ரெடி பிளஸ் c ன்னு ஒரு டேர்ம் இருக்கு இங்க இருக்குது ஆல்ரெடி பிளஸ் c ன்னு ஒரு டேர்ம் இருக்கு கரெக்டாமா
ஓகே. ஸோ அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும்? இந்த y பவர் அந்த மைனஸ் எக்ஸ் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ என்னாச்சு? y ஈக்குவல் டு மைனஸ் ஒன் டிவைட் பை எஸ் s ஸ்கொயர் square into s plus 1 plus இந்த டைம் x கட் by ஆயிருமா? s ம் plus x by s ம் plus 1 by s square ம் ப்ளஸ் சி இன்ட்டு c இ பவர் எஸ்எக்ஸ். e power டிவைட் போட்டுக்கலாம் இல்லை ப்ளஸ் போட்டுக்கலாமா சார்? இல்லை அது சி இன்ட்டு இ பவர் எஸ்எக்ஸ். அந்த பவர் வந்து நெகட்டிவ் பவர் மேலே போகும்போது நியூமெரிட்டில் ப்ளஸ் சைன் ஆயிரும்ல. ஓ ஆமாம் ஆமாம் அது பார்க்கலாம். ஓகே இது வந்து y பாரோட ரிசல்ட், நாட் பார் y ரிசல்ட். இது வந்து y பார், ஏன்னா y பார் தான் நம்மளுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். எஸ் சார். ஓகே கண்ணு, எனி டவுட் அப் டு திஸ் ஸ்டெப்? ஓ ஓகே. இது தெரியும் சார், இது ஆல்ரெடி படிச்சிட்டோம். படிச்சாச்சுல்ல. இப்போ இது என்ன பிரச்சனை? இந்த சி வருதுல்ல, இதுதான் நம்மளோட பிரச்சனை. இது வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சது. சரிங்களா? ஓகே. இப்போ ரெண்டுக்கு காமன் என்ன இருக்குது பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிடாங்க. இப்போ இது ரெண்டுக்கு காமன், இதுக்கு எஸ் ஸ்கொயர் இருக்குது, இதுக்கு எஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த சிங்கிறது வரனால என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு தியரி கொடுக்குறாங்க. என்ன தியரி கொடுக்குறாங்கன்னா, பவுண்டட் சொல்யூஷன் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ y ஆஃப் எக்ஸ் கமா டி வந்து பவுண்டட்னா, நல்லா பாருங்க, y ஆஃப் எக்ஸ் கமா இது வந்து பவுண்டட்னா அஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டில அது பவுண்டடா தான் இருக்கும். அஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பவுண்டடா இருக்கும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, y பார் ஆஃப் எக்ஸ் கமா எஸ் இஸ் ஆல்சோ பவுண்டட். ஓகே, இஸ் ஆல்சோ பவுண்டட் அஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்படிங்கும்போது இங்க பாருங்க, இங்க வந்து எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போது இது ஒரு பிரச்சனை கிடைக்காது. எக்ஸ்ங்கிற வேல்யூ இன்ஃபினிட்டி போடும்போது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு இந்த சிங்கிற வேல்யூ என்ன ஆகும்னா, ஒன்லி பாசிபிள், இது பவுண்டட் இருக்குன்னா ஒன்லி பாசிபிள் ஜி ஈக்குவல் டு 0 இருக்கும்போது தான் பாசிபிளா இருக்கும். சரிங்களா? இந்த தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளை பண்றது. சரிங்களா? ஓகே சார். இந்த தியரி என்ன சொல்றாங்க, சிங்கிற வேல்யூ 0 போறதுக்காக கொண்டு வந்துக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன நடக்குது? அது 0 பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? y பார் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் பை எஸ் எழுதிக்கங்க. செகண்ட் டைம் என்ன எழுதலாம் சார்? சொல்றேன் என்ன வருங்க. ரெண்டுக்கு காமன் இங்க பாருங்க, இது ரெண்டுக்கு காமன் 1 பை s ஸ்கொயர் இருக்குதா? அப்போ 1 பை s எடுத்துக்கங்க. அப்ப என்னாச்சு? 1 மைனஸ் 1 பை s பிளஸ் 1. சார் நீங்க எப்படி c ஈக்குவல் டு 0 ன்னு சொன்னீங்க சார்? ஆமாடா கண்ணே, அது எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டு வச்சுக்கோ. e பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன? e பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ அதுதான். ஆனா ஏதோ 0 டு a ன்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுங்க சார். எங்கப்பா 0 டு a ன்னு கொடுக்கலையா அவன்? அங்க என்ன லிமிட் இருந்துச்சு சார்? இல்ல, இதுதான் கொடுத்துக்கிறாங்க. இதான கொடுத்துக்கிறாங்க. y ஆஃப் x, 0 தான் கொடுத்துக்கிறாங்க. நார்மல் தியரி பவுண்டட்னா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி சான்ஸ் கிடையாது. அப்ப இன்ஃபினிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. என்னது? c யோட வேல்யூ 0 இருந்ததுன்னா அது இன்ஃபினிட்டி இன்டு 0 என்ன ஆகும்? ஒன்னு நார்மல் கேஸ், ஒன்னு நீ திங்க் பண்ணாத. எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண, எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்க சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, இன்ஃபினிட்டி வரும். பட் நம்மளுக்கு என்ன, இது அன்பவுண்டட் ஆயிரும். அப்ப அவன் சொன்ன ஒரே கேஸ் என்ன, பவுண்டட் சொல்லிட்டு இருந்தான். அப்ப பவுண்டட் சொல்யூஷன் ஒரே ஒரு பாசிபிள் c ஈக்குவல் டு 0. ஓகே ஓகே. அதனால தான் சொன்னேன், டைரக்டா வந்துடுறாங்க, நம்ம இன்ஃபினிட்டி எடுக்க தேவைன்னு சொல்லி சொன்னேன். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே சார். சரி, இது சிம்பிளி பண்றாங்க. இது சிம்பிளி பண்ணா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். that is equal to x by s plus 1 by s squared. என்ன பண்ணுவீங்க? s plus 1 எடுப்பீங்க, minus 1 வரும், divided by s plus 1 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகுது சொல்லுங்க? அப்போ x by s plus 1 by s into 1 by s plus 1. அப்ப x by s plus 1 by s into s plus 1. கரெக்ட்டுங்களா? s காமன் எடுக்கலாம். s காமன் எடுக்க வேண்டாம். s காமன் எடுத்து இன்னும் நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு லாப்லாஸ் இன்வெர்ஸ் லாப்லாஸ் பண்ணணும். y பார் தான இது. இது என்னோட வேல்யூ y பார் ஆஃப் x by s plus 1 by s into s plus 1. கிளியரா? which implies that நல்லா பாருங்க, x கான்ஸ்டன்ட்டா வச்சு எல்லா 1 by s பண்ணலாம். இதனோட மீனிங் என்ன தெரியுமில? எல்லா x, t தான் இதனோட ஃபார்முலா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ என்ன நடக்கும் தம்பி? இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு அப்புறம் எடுக்க போறோம். இதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்படினா மீனிங் என்ன? l வந்து இங்க ரைட் சைடு மூவ் ஆயிடும். அப்ப என்னாச்சு? y of x, t equal to inverse Laplace transform of x by s plus inverse Laplace transform of 1 by s into s plus 1. Any doubt up to this step? இல்ல சார். The x ங்கிறது என்ன? Constant term. We're taking outside.
அப்ப x into L inverse of 1 by s பிளஸ் இது என்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு தெரியுது என்ன மெத்தட்னு பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் அப்படியே சொல்லுங்க ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன் என்ன வரும் சொல்லுங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணா ரெண்டு டேர்மா கன்வெர்ட் ஆகும் அந்த ரெண்டு டேர்ம் என்ன வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்க பிளஸ்ஸா மைனஸா தெரியல ரெண்டு டேர்ம் கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க என்ன மெத்தட் a வேல்யூ b வேல்யூ மட்டுமா சார் ஆமா a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் வந்து எழுதலாம் அப்ப 1 a into s plus 1 plus b into s கரெக்ட்டா இத பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் எதுக்கு இந்த டைப் a into s plus 1 plus b into s s equal to -1 ன்னா b equal to -1 very good b equal to s equal to 0 னா a equal to 1 very good அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஓகே அப்ப என்ன ஆகும் இங்க 1 by s ன்னு வரும் இங்க என்ன கிடைக்கும் 1 by minus already வெளிய இருக்கு 1 by s plus 1 வரும் any doubt up to this step no sir very good அப்ப y of x, t என்ன கிடைக்கும் x into 1 by s ஓட ஃபார்முலா என்ன 1 by s very good 1 திரும்ப again 1 by s வருது அப்ப என்னது 1 minus e power minus t 1t அப்ப 1t னா வாங்கிட்டோம் அவ்வளவுதான் அப்ப x, t என்ன கிடைக்குது x plus 1 minus e power minus t that's the solution இதுதான் நம்ம PDE ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறது அப்ப PDE ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா சார் அந்த y பார் தான் y of x, t ன்னு எழுதிருக்கீங்களா இல்ல மாத்திடுச்சா சார் லாப்லாஸ் எடுத்தனால லாப்லாஸ் தான் நமக்கு y பார் பாரு நான் இங்க இந்த ஸ்டெப் கவனிக்கல இங்க பாரு y பார் எப்படி மாத்திக்கணும் பாரு இது y பார் y பார் டெஃபினிஷன் என்ன லாப்லாஸ் L of y of x, t ன்னு மாறு அந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்க போயும்போது இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் கிளியரா ஓகே